சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னா, உலகத்திலேயே யார் சந்தோஷமா இருக்க போறாங்களோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்களா சந்தோஷமா இருக்க போறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 குடையவன் உச்சம் பெற்ற 5ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் என்பது உண்டாகும். சில பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சார் அமெரிக்கா போகணும், சார் நான் கனடா போகணும், ஒன்டேரியா போகணும். உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, 7 என்பது காதல். காதல் ஆசை யாரை விட்டதோ தனனான இந்த மாதிரி தான். இந்த காதல் உணர்வு என்பது 7 குடன் உச்சமாகும் பொழுது எவ்வளோ பெரிய வேலை பணிகள்லாம் இருந்தாலும் அந்த பணிகளெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பணிகள்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு 6 மணிக்கு மேலே உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. இது ஒரு படத்தில் வரும். அந்த மாதிரி தான் 6 மணி வரைக்கும் பிஸி, 6 மணிக்கு அப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறீங்க. பர்சனல் லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது ரொம்ப உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் தான் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். சுக்கிர பகவான் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மீனராசிக்கு சுக்கிர பகவான் சென்று உச்சம் பெறும் பொழுது என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்திங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி எல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானால் வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ளே சந்தோஷம் வரும். ஒன்று, காதல் விஷயங்களில் சந்தோஷங்கள் வரும். ஒரு மனைவியோட, காதலியோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது அந்த காதல் சந்தோஷம் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் யோகங்கள் போன்றவைனா சுக்கிர பகவான் தர்ற யோகங்கள் தான் இதெல்லாம். அதாவது மிடுக்கான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பதை தருபவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் உச்சமடைவது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்ற காலபுருஷ தத்துவத்தின்படி 7 குடையவராக சுக்கிர பகவான் விளங்குவதால் சுக்கிரன் உச்சமாவது என்பது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கைங்கிற செஷனே இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் ஆக போகுது. காதல் வாழ்க்கை நல்லா இனிமேல் ஆக போகுது. சினிமா படம் எடுக்கிறேன், நான் குறும்படங்கள் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு எப்படி வரும், இனிமேல் நல்லா வரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இந்த சுக்கிர பகவான் இப்போது நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கும்போது நான் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறேன். ஆனால் நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அதாவது என்னுடைய நண்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெறுகிறேன், அதாவது அளவு கடந்த சந்தோஷம் பெறுகிறேன். ஸோ நான் எனக்குரிய கம்பெனியில் என் மேலதிகாரியை சந்திக்கும் பொழுது நான் நீச்சம் அடைகிறேன், பேச முடியாதவனாக அவர் சொல்கிறத கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்பொழுது உச்சம் என்பது என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பலன்களை தருவது உச்சம் என்று அறியப்படுகிறது. சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்னெல்லாம் நற்பலன்களோ அந்த பலன்கள்லாம் வாரி 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 தரப்போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற அனுகிரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கிர பகவான். யாருக்கு என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமடைவது எப்படி இருக்கிறது? சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னா, உலகத்திலேயே யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 குடைய சுக்கிரன் உச்சமடைகிறார். 7ங்கிறது திருமணம். ஸோ யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிடும். அல்லது திருமணம் ஆகி ஒரு திருமணம் அது நமக்கு செட் ஆகாமல் போய் இன்னொரு மறுமணத்தை நோக்கி செல்லுகிறீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த மாதம், இந்த ஜனவரி 29க்கு அப்புறம் திருமணமோ மறுமணமோ உங்களுக்கு கழுத்தில் மாங்கல்ய தாரணம் என்பது ஏற்பட்டே தீரும். அதே மாதிரி 7 குடையவன் உச்சம் பெற்ற 5ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் என்பது உண்டாகும். சில பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சார் அமெரிக்கா போகணும், சார் நான் கனடா போகணும், ஒன்டேரியா போகணும். உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் என்பது உருவாகும். 7 குடையவர். 7 என்பது காதல். ஓகே ஓகா லோகம் நூவே நோகானிக்கே அந்தம் நூவே அந்தானிக் நாக்கே ஒன். என்ன பாடுறான்னு தெரியல, ஆனால் மொத்தத்தில் நல்லா இருந்தது. சரி, என் ஃப்ரெண்டு அடிக்கடி இது பாடுவாங்க. பிரணமஞ்ச கணவனின்டே பானமா என்னமோ பாடுவாங்க. என்னையா பாடுறீங்க சார்? காதலுக்கு மொழிகள்லாம் இல்லை சார். காதலுக்கு கண்ணு இல்லை, காதலுக்கு வாய் இல்லை, மூக்கு இல்லை, காதலுக்கு மொழிகளும் இல்லை.
நீ என்னென்னதான்டா காதலுக்கு இல்லை. சரி, என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காதல் உணர்வுன்னு வரும்போது என்ன ஆகிறதுனா மனசு குதூகலமாயிடுது. இந்த 7 கூடன் உச்சமாகும் பொழுது எவ்வளோ பெரிய வேலை பணிகள்லாம் இருந்தாலும் அந்த பணிகளெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அந்த பணிகள்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு 6 மணிக்கு மேலே உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. இது ஒரு படத்தில் வரும் அந்த மாதிரி தான். 6 மணி வரைக்கும் பிஸி, 6 மணிக்கு அப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறீங்க. பர்சனல் லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 12 கூடையவனாகவும் இருக்கிறார். செக்ஷுவல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு என்னன்னா உயிரணு குறைபாடு, விந்தணு அதான் இந்த இது கருமுட்டை ப்ராப்ளம் போன்றவைலாம் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கான சுக்கிரன் உச்சமடைந்தால் பெண் குழந்தை உறுதியாக பிறக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது நேரமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விருச்சிகராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்திலே இந்த ஜனவரி மாதமே சூரியனும் புதனும் சனியும் வருகிறார்கள். இவ்வளோ பேர் இருக்காங்க. சூரியன், புதன், சனி எல்லாம், சுக்கிரன் எல்லாம் ஜனவரி மாதம் எண்டில் தான் சுக்கிரன் முதல்ல நகர்றார். ராகுவோடு சேர்ந்து அமர்கிறார். இந்த ராகுவோடு சேர்ந்து திரும்ப அடுத்து இந்த 4 கிரகங்களும் வரும். திரும்ப 5ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது உறுதியாக குழந்தை கொடுத்துருவார். ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது. வெளிநாடு செல்பவர்கள் வெளிநாடு போகிறீங்க, கல்யாணம் ஆகுது, வேறு என்ன சார் வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கை சரியாயிடுச்சு, குழந்தை கிடைச்சாச்சு, ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு குறைகள் என்பதே எதுவும் இல்லை. விருச்சிகராசிக்காரர்கள் ஆர்த்தரப்ரனர் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் ஆகிறீர்கள். முதலாளிகள் நீங்கள் தான் அடுத்த லெவல் போகிறீங்க. முதலாளிகள். நான் ஒரு சொந்தமாக எனக்கு இன்னும் ஒரு கடை எதுவும் இல்லை, இனிமேல் கடை வைக்க போகிறேன். சொந்தமாக ஒரு ஸ்தாபனம் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய டெம்பிள் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அந்த கனவு சித்திக்கும். குடும்ப உறவு என்பது சித்திக்கும். நீங்களும் உங்கள் கணவரும் எவ்வளோக்குள்ள பிரிஞ்சிருந்தீங்களோ அவ்வளோக்குள்ள ஒன்றா சேர போகிறீங்க. காதல் பெருக்கெடுக்கும். காரணம் சுக்கிர பகவானுடைய உச்சம். காதல் ஆசை யாரை விட்டதோ தனநான அந்த மாதிரி தான் இந்த காதல் உணர்வு என்பது அதிகமாகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் உணர்வு அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் பண்ண சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் மன்னித்துறீங்க. சார் நல்லா புரிஞ்சு, நமக்கு பிரியமானவங்க தப்பு பண்ணால் என்ன சார் பண்ணலாம்? நமக்கு பிரியமானவங்க தப்பு பண்ணால் ஒன்றும் பண்ண வேணாம், மறந்துடுங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க நமக்கு பிரியமானவங்க தப்பு பண்ணும்போது நான் பிரியமானவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன், பிரியம் இல்லாதவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு காதல் பண்ணிக்கிட்டு? நம்ம பொண்டாட்டி தானே போனால் போகுதுன்னு விட்டுறணும். நம்ம கணவர் தானே போனால் போகுது. அங்கே தானே காதல் ஜெயிக்குது. நிறைய பேர் பழையனெல்லாம் மன்னிச்சுட்டு ஒன்றா சேர்றதுக்கு இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் முடியாது சார், ஜட்ஜே கொடுத்துட்டாரு, டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. ஜட்ஜு தானே சார் கொடுத்தாரு. காதல் ஒன்றும் தெய்வம் ஒன்றும் கொடுக்கலையே. எல்லாத்துக்கும் தெய்வம் ஒன்று, ஒரு பெரிய தெய்வம் ஒன்று இருக்கார், அவர் பேர் கடவுள். அவர் பார்த்து முடிவு பண்ணுறது தான் எல்லாம். எப்படியே அவர் பார்த்து முடிவு பண்ணுறது தான் எல்லாம். நல்லா புரிஞ்சிங்க. அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா நிரந்தர பிரிவானவங்க கூட ஒன்றா சேர்ந்து தான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். எத்தனையோ நாள் நான் பார்த்துருக்கேன். டைவர்ஸுங்கிறதுலாம் ஒரு பேப்பர் சார். பேப்பர் பெருசா, உங்களுக்கு ஜட்ஜு பெருசானா பேப்பர் தான் பெருசுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தெய்வம் தான் பெருசு. தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு உங்களை சேர்த்து வைக்கணும். இனிமேல் நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீங்க. ஸோ விருச்சிகராசிக்காரர்கள்லாம் இந்த மாதம் தொழிலதிபராகும் மாதம் நிறைந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.